இந்த புத்தாண்டு முதல் நாள் வந்துச்சு. போச்சுரா எப்பா 24 இல்லை. நான் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடு, எவ்வளோ வேதனை, எவ்வளோ வலிகள் எல்லாம் பாருங்க. கர்த்தர் இப்படி தான் இருக்க விரும்புகிறார். எப்படின்னா, இப்போ இருந்தீங்க பார்த்தீங்களா சந்தோஷமா, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் எல்லாருமே இவ்வளோ சந்தோஷத்தோடு தான் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமென். வாழ்க்கை ஃபுல்லாக எந்த நேரத்துலையும் நீங்கள் துக்கத்தையோ வருத்தத்தையோ சஞ்சலத்தையோ எதுவுமே நீங்கள் அனுபவிக்கக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய பரிபூர்ணமான சித்தம். அதை தான் இப்போ பேச போகிறேன். முதல்ல 2 காரியங்கள் உங்களுக்கு மனசில் ஆயிடும். எல்லாருக்கும் மலையாளம் தெரியுமா? 2 காரியம் மனசில் ஆயிடும். என்ன மனசில் ஆயிடும்னா, ஒன்று நன்றி நிறைஞ்ச உள்ளம். நன்றி நிறைஞ்ச உள்ளம் வேணும். அதுக்கப்புறம் இந்த நன்றி நிறைந்த உள்ளம் தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும். நம்ம இப்போ புத்தாண்டு ஒரு நம்பிக்கையோடு எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே நம்பிக்கையோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இருப்போம், நல்லா ஆகும் அப்படின்னு. நான் வொர்ஷிப்பில் சொன்னது போல் பெரும்பாலான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன ஒரு உள்நோக்கத்தோடு போவாங்கன்னா, எந்த கெட்ட காரியமும் நடந்துடக்கூடாது ராசா, அதுக்காக தான் போவாங்க. அதனால தான் சொன்னேன், டெர்ரில் போகிறாங்க. ஃபுல்லாக டெர், பயம், திகில். அதனால் போய் கடவுள்கிட்ட என்ன பண்ணோம், ஒப்பச்சிடணும் அப்படின்னு தான் போகிறாங்க. ஆனால் இது நம்ம கிறிஸ்தவ ஜீவியம் அப்படி கிடையாது. ஹலோ, இருக்கிறீங்களா? இப்போ இருக்கிறீங்க. இன்னும் ஒரு 3/4 ஹவருக்கு தூக்கம் ஒரு 3ன்னு பயமாக இருக்குது. இருக்கிறீங்கன்னு சொல்கிற ஆளுங்களை அவங்க இருக்கிறாங்களா பாருன்னு நான் என்ன பண்ணுவேன், பக்கத்தில் இருக்கிறவங்கள தட்டி கேட்பேன். எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போது சாமுவேல், பழைய ஏற்பாட்டில் 347வது பக்கங்க. அப்போது சாமுவேல் 1 சாமுவேல் 7:12. அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆமென். சாமுவேல் தீர்க்கதரிசி பாருங்க, அருமையான ஒரு பேரை கடவுளுக்கு தரோம். கடவுளை எப்படின்னா, அவருடைய தன்மை, அவருடைய குணத்துக்கும் அவருடைய சுபாவத்துக்கும் அவருடைய தன்மைக்கும் ஏற்ற விதமானதான் பேர் இருக்கும். இதுவரைக்கும் உதவி செய்தார் அப்படின்றதுக்காக எபிரேய மொழியில அதனுடைய பேர் என்னன்னா எபினேசர்னு அர்த்தம். பாருங்க, உங்களுடைய தாயின் கருவில் நீங்க உருவான நாள் முதற்கொண்டு கர்த்தர் இம்மட்டும் உங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். இப்போ இருக்கிறீங்க பாருங்க, இது வரைக்கும். கைகளை தட்டுவோம். அநேக ஜனங்கள் வாழ்க்கையில் சில தோல்விகளையும் சில பாதிப்புகளையும் வருத்தமான சில காரியங்களையும் பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நான் தோல்வி அடைஞ்ச ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நீங்க கருவிலே ஜெயிச்ச ஆளு. ஹலோ, கருவிலே ஜெயிச்ச ஆளு. எத்தனையோ விந்தணு போய் கர்ப்பப்பையில உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிருக்குது. ஒரே ஒரு அணுதான் என்ன பண்ணுது, கர்ப்பப்பையை தொலைச்சு உள்ள போய் அது கரு முட்டையில உருவாகி எழுதலாம். Praise the Lord. Hallelujah. கேக்குதுங்களா? Praise the Lord. என்ன சொன்ன? எத்தனையோ விந்தணுக்கள் கருமுட்டைக்குள்ள போக ட்ரை பண்ணுது. ஒன்னே ஒன்று என்ன பண்ணுது, போய் உள்ள போய் சக்சஸ்ஃபுல்லா ஆகி இதோ உக்காணுக்குது. எல்லாமே நானும் தான் சக்சஸ்ஃபுல்லாக ஆகி வெளியே அது பாருங்க.
10 மாதமோ 9 மாதமோ, நல்லா சவுண்டு வைக்கதா, 10 மாதமோ 9 மாதமோ ஏதோ போதும், நல்லா இருக்கு விடு, போய் உள்ள தங்கி வளர்ந்து தாயின் கருவில் உற்பத்தி ஆகி வளர்ந்து, கொஞ்சம் சவுண்டு கம்மி, வளர்ந்து வெளியே வந்து குழந்தையா பிறந்து, அதுவும் லேசான காரியம் கிடையாது, பச்சை குழந்தையா பிறந்து அது எறும்பு எல்லாத்தையும் காப்பாற்றப்பட்டு ஜுரத்தில் தலைவலி என்னென்னவோ காரியங்களில் எல்லா வியாதி எல்லா நோயிலையும் காப்பாற்றப்பட்டு இந்த அளவுக்கு வந்து உக்காந்து இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆமென். ஜெயிச்சவங்க நீங்கள். எங்கேருந்து? கருவிலேயே. நடுவில் உங்களை யார் தோல்வியான ஆள்னு சொன்னான்? ஆதாமே நீ எங்கே இருக்கிற? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறாரு, எங்கே இருக்கிற? உன்னை யார் தோல்வியான ஆள்னு சொன்னா? கர்த்தர் கேட்குறாரு. நீங்கள் எல்லாருமே ஜெயிக்க மட்டுமே பிறந்தவங்க, ஜெயிக்கிற ஆள். மேன் இங்கே சொல்கிறாரு, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி எபினேசர்னு பேர் வச்சார் சாமுவேல். இதில் என்ன பிரச்சனைனா தெரியுங்களா? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சில லைட் இருக்குது சிஸ்டர், லைட்டு போட்டுங்க. இல்லை 1 hour எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். வெளியே லைட்டு இது, இன்னும் இங்கே ஃபேன் தான் போடல, உயர்த்துது. ஓகே, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சில தோல்விகளும் சில தவிர்க்க முடியாத ஒரு சில பாதிப்புகளும் வந்து நடக்குது? மனுஷனாக பிறந்தா வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லாருக்கும் எல்லாமே நடந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எங்கேருந்து வந்தது? யார் கொடுத்தது? மனுஷனாக பிறந்தா வியாதி வரும், மனுஷனாக பிறந்தா தோல்வி வரும், மனுஷனாக பிறந்தா பிஸ்னஸ் லாஸ் ஆகும், மனுஷனாக பிறந்தா எதனா ஒரு நெகட்டிவான காரியம் நடந்தே ஆகும் அப்படின்னு யார் சொன்னான்? உங்களை தாங்க கேட்குறேன். இருக்கிறீங்களா? தூக்கம் கண்ணை சொருகுதா? இதில் வேறு 12 மணிக்கு வேறு பிரசங்கம் பண்ணுங்க. நார்மல் டைம்லேயே தூங்குற ஆள், தூங்குகிற டைமில் வந்து பிரசங்கம் பண்ணால் நான் தூங்க தானே செய்வேன். நியாயமான வார்த்தை தான் இல்லை? ஓகே, யார் சொன்னது உங்களுக்கு வந்து நெகட்டிவான காரியம் வாழ்க்கையில் நடக்கும்னு? நீங்கள் போய் பைபிளை முழுசாக படிக்கணும்னு அவசியமே இல்லை. 3 அதிகாரம் சொல்லுங்கள், 3 அதிகாரம். சிகரெட்டில் எத்தனை வழி வலிச்சா சிகரெட்டு தீரன்னு எனக்கு தெரியாது. 3 வழி நறுக்குன்னு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பைபிள் மொத்தத்தையும் படிக்கணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. கட்டாயமாக படிக்கணும், இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி கட்டாயமாக படிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, உங்கள் புத்தி தெளிவதுக்கு 3 அதிகாரத்தை படித்து கடவுள் யாருன்னு அங்கேயே பார்த்துடலாம். எங்கன்னா ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரம், அதில் போய் பாருங்கள். வியாதி கிடையாது, தரித்திரம் கிடையாது, தோல்வி கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் அப்படி தான் மனுஷனை உண்டாக்குனாரு. பிசாசு சாத்தான்ற ஒருத்தன் உள்ள வந்தான், அப்போ தான் எல்லாமே வந்தது. கடவுள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக உண்டாக்கி வச்சிருந்தார் இல்லையா? எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக உண்டாக்கி வச்சிருந்தார். பர்ஃபெக்டாக உண்டாக்குன்னு தான் கடவுளுடைய நோக்கமே இல்லையா? பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் கடவுளுடைய நோக்கம். நடுவில் அதை யார் எடுத்துகிட்டு வந்தா பாவத்தை? உங்ககிட்ட தான் நான் பேசுகிறேன், நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும். யார் மூலியமாக வந்தது பாவம்? ஃபஸ்ட்டு பிசாசு காரணம். 2வது மனுஷன். யாருங்க அவர் பேர்? क्या नाम है? ஆதாம் है. ஆதாமு ஏவாள். நல்ல வேலை, சூப்பராக பிடிச்சிட்டிங்க. நான் ஏவாளை நான் மறந்துட்டேன், நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு. 3 பேர் தான்ல. இதுக்கு கர்த்தர் காரணமா? இவ்வளோ தெளிவாகிறீங்க. இதை தாங்க நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் 3 அதிகாரம் படித்தா இந்த தெளிவு வந்துடும். அப்போது இவங்க 3 பேர் தானே காரணம் இல்லையா? அதையும் பாருங்க,
அந்த பிரச்சனையை பாவம் உள்ளே வந்துச்சுல, அந்த அந்த பாவ பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு தன்னுடைய குமாரனை அனுப்பி மறுபடியும் ஜெயிச்சு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த உலகத்தையும் இந்த மனுஷனையும் மீட்டு கடவுள் வச்சிருக்கிறார். அதுதான் அதிசயத்தில் அதிசயம். இங்கேருந்தோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அலை வந்து மணலில் வந்து கரையில் அப்படியே ஒதுங்குது. சூப்பர். நான் கர்த்தர், நான் மாறாதவர்ன்றாரு. நான் கடைசி வரைக்கும் நான் மாற மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன். ஆதியில் நான் எப்படி இருந்தேனோ, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீங்கள் கடவுள்னு வணங்குற அந்த இயேசு கிறிஸ்து எப்பவுமே மாறாதவர். அவருடைய சித்தம் இதுதான் உங்களை குறித்து. இப்போ பிரதர், இப்போ நடுவில் எதனா நான் பாவம் பண்ணி எதனா பிரச்சனை வந்ததுன்னா, ஐயோ அதையும் தீக்கிறதுக்கு ரெடியாக தாங்க இருக்கிறாரு. நீ எந்த கவலையும் படாத ராசாத்தி, எந்த கவலையும் படாத ராசா. நான் எல்லாத்துக்கும் தீக்கிறதுக்கு ஏசாயா எடுப்போமா, 44 அதிகாரம் படிப்போமா? படிப்போம். 2025 எப்படி இருக்க போகுது? புத்தி தெளிவோட சூப்பராக இருக்க போகுது. ஆமென். ஏசாயா 44 எடுத்துங்க, சீக்கிரம் படிங்க. 1:1 கேள். ஐயோ அம்மாம்மா, நல்லா அதை அழுத்தி படிங்க சிஸ்டர். இல்லை, இந்த அழுத்து பத்தாது, பக்கத்தில் அவங்கள யாருன்னா அழுத்துங்களேன். சொல்லுங்க. உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசுர் என்னன்னா இஸ்ரவேல்னு அர்த்தம். போதும் சிஸ்டர், இதை படிக்கும் போது எனக்கு உள்ள கோட்டு உள்ளெல்லாம் அந்த அது உள்ளகிற இதெல்லாம் முடியெல்லாம் அப்படியே புல்லரிக்குது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் சொல்றாரு, உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே. இதுதான் இப்ப பிரசங்கம் ஆரம்பமே. இப்போ எல்லா பாட்டு எல்லாம் வெளியே பயங்கரமா நடந்துன்னு இருக்கும். அதில் அந்த பாட்டு அடியில் ஒன்று வரும், சிம்பு பாட்டு அடியில். அது இல்லை, நீ எப்போ பாரு அதுலேயே இருப்ப. இல்லை, இந்த பாட்டு நம்ம பாடினா தமிழ்நாட்டுக்கே பார்ட்டி தான் அப்படின்னு ஒரு பாட்டு, சிம்பு பாட்டு. நம்ம பாடினா தமிழ்நாட்டுக்கே பார்ட்டி தான். இப்போ 2025 ஃபுல்லாக பார்ட்டி தான். இப்போ கொடுக்குற விளக்கத்துக்கு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக போவீங்கன்றத நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் மூஞ்சை நான் பார்த்துட்டேன். சாரி, கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால உங்கள் முகத்தை நான் பார்த்துட்டேன். மூஞ்சின்னா அது அசிங்கமாக இருக்கும், முகம்னா அழகாக இருக்கும். அழகாக சொல்லணும் அது. இது வேற பேச வேற நல்லா ஏற்றி விட்டான், பயங்கரமாக கேட்குதுடா. கவனிங்க, இங்கே யாக்கோபுன்றாரு, அப்புறமா யெசுரன்னா இஸ்ரவேல்னு அர்த்தம். யாக்கோபுன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எத்தன்னு அர்த்தம். எத்தன்னா நம்மளுக்கு சரியா வார்த்தை புரியாது. எத்தன்னா ஏமாத்துறோம். யாக்கோபு என்னது? ஏமாத்துற ஆள். சொல்லுங்க. உன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் நல்லவன் கிடையாது, ஏமாத்துருவேன். ஹலோ, நான் உத்தம மாதிரியே இருக்கிறீங்களே, நான் மட்டும்தான் உத்தமனோ? நான் மட்டும் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஏமாத்துற ஆள். பேச்சில் உண்மை கிடையாது, நடக்கையிலும் உண்மை கிடையாது, ஏமாத்துவான். யாக்கோபு யாரு? அதே யாக்கோபு தான், என் தாசனாகிய யாக்கோபுன்றார். ஏமாத்துற, உங்கள் பேரை போட்டுங்களேன் அதில். ஏமாத்துற, நான் வேறு பேரெல்லாம் வேறு மாற்றி எந்த பேர் சொல்கிறதுன்னு எனக்கே தெரிய மாட்டேது. ஏமாத்துற கிறிஸ் சாமுவேல் ரகு. எனக்கு வேறு நீட்டாக வேறு வச்சிட்டேன் வேறு பேர். ஏமாத்துற கிறிஸ் சாமுவேல் ரகு.
சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லுங்கள். அவங்க மட்டும் தைரியமாக சொல்கிறாங்க. சொல்லுங்களேன் உங்கள் பேரை. நான் ஒன்று முடிவு பண்ணின்னு வரேன், உங்களை பேச வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பாவம் வாய் செத்த பூச்சி நீங்கள். உங்களுக்கு எப்போ வாய் திறக்கோன்றத எனக்கு பாவம், எனக்கு வேற தெரியாது வேற. பேச வைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஆனாலும் பேச வைக்கிறேன். இதுக்கு தனியாக ஒரு பிரசங்கத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். அறிக்கை, வாயை திறந்தா என்ன நன்மை வரும்? வாயை திறந்து பேசுனா பாருங்க, நம்ம எல்லாருமே எப்படிப்பட்டவங்க? பாவத்தில் பிறந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீதிமானாக மாறிட்டோம். ஆனாலும் இந்த உலகம் பாவத்தினால கரைப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துன்னு இருக்கோம். இதுக்கு பின்னாடி பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். பிசாசின் ஆட்கள் இருக்கிறாங்க. ஏசு சொல்றார், ஒருவனுக்கு தன் வீட்டாரே சத்துருன்றார். எத்தனை தலை ஆடுது பாரு. ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம் அப்படின்ற ஆளுங்களாக இருக்கிறாங்க. வீட்டுக்காரு வேணான்னு இது போகுது. அவருன்னா அந்த பொண்டாட்டி வேணான்னு ஒரு பக்கம் போகிறார். அதனால தான் பாட்டை சூப்பராக பாடிக்கிறான் உலகத்தான். ஐயோ சாமி நீ எனக்கு அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா கட்டிப்பூச்சின்னு தான் ஆடின்னு இருப்பாங்க ரெண்டு பேரும். வேணான்னு சொல்லி ஆடின்னு இருப்பாங்க. பாருங்க, இந்த உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்மளும் சில காரியங்களில் மாற்றப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதன் மத்தியில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதுலேயும் யாக்கோபு என் தாசனாகிய, எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வராரு பாருங்க. என் தாசனாகிய, ஒரு அரவணைப்போட என் தாசனாகிய யாக்கோபு, ஏமாத்துறவனே, ஏன் தாசனாகிய ஏமாத்துற ஆள் இருக்கிறதுனால சில உதாரணங்களை என்னால் கொடுக்க முடியல. நான் எவ்வளோ கிருபையான ஆளுன்றத ட்ரம்ஸ் வாசித்துன்னு ஆடும் போதே நீங்கள் பார்த்துருக்கலாம். புரிஞ்சவங்களுக்கு அல்லேலூயா. அதாவது நீங்கள் தப்பு செஞ்சா, பாவம் செஞ்சா கர்த்தர் உங்களை விட்டுட்டாரு, மறந்துட்டாரு அப்படின்னு என்றைக்கும் நினைக்காதீங்க. அப்போ தான் அதிகமாக கர்த்தரை தேடுங்க. அப்போ தான் அதிகமாக கர்த்தரோடு நெருங்குங்க. அப்போ தெரியும் கர்த்தருடைய அன்பு உங்களுக்கு என்னன்னு. உங்கள் வாழ்க்கை எப்படி மாறன்றது அப்போ தெரியும். ஆமென். ஏன் வாழ்க்கை எதனா ஒரு பயத்தோடு எதிர்பார்க்கறதோட ஜனங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மனசு என்ன சொல்லுதுன்னா, எதனா ஒரு காரியம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தினால தான் நிறைய பேர் இந்த 1ஆம் தேதி கோயிலுக்கு போகிறத பெரும்பாலும் விரும்புவாங்க. ஏன் அந்த பயத்தோடு ஆரம்பிக்கிறாங்கன்னா, வாழ்க்கையை குறித்து ஒரு ஆழமான ஒரு புரிதல் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது. இது வேற, கிறிஸ்துவன்றது வேற. இங்கே சொல்கிறாரு யாக்கோபே, ஏமாத்துற ஆளு நீ ஆளு. கர்த்தர் சொல்கிறார், நீ ஆளுப்பா. இன்னொன்று சொல்கிறாரு, நான் தெரிந்து கொண்ட யெசுரனே. ஏன் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு? என் தாசன்னு சொல்கிறாரு. நான் தெரிந்து கொண்டேன்னு எக்ஸ்ட்ரா 2 காரியத்தை சேர்க்கிறாரு அந்த பேரில். யாக்கோபில் நான் என்ன சொல்கிறாரு? யாக்கோபுக்கு என்ன சொல்கிறாரு? தாசன் சொல்கிறாரு. தாசன்னா என்னுடைய வேலையாள், என்னோட சகோதரன், நண்பன் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளம். தெரிந்து கொண்டன்றது ஸ்பெஷலாக ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொள்வது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணேன். ஒன்று நடா விழுந்துருக்குது. இதை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணேன். இங்கே யாராவது எனக்கு என் மைண்டில் இருக்கிற ஆளை இதை கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிற ஆள் யாராக இருப்பாங்க? என்னை மதிக்கிற ஆளாக இருக்கணும், என் பேச்சுக்கு கீழ்ப்படுகிற ஆளாக இருக்கணும். நான் ஒன்று அவங்களுக்கு முழுமையாக நம்பி இருக்கணும். இதில் வேறு ஒயிட்டு போட்டுன்னு என் பையன் வேறு கத்தினே வரான், இது போடுப்பா, இதை போடு. என் சின்ன பையன், டேய் ஆட்டோ ஓடின்னு வரும்போது அதெல்லாம் போடக்கூடாதுடா அப்படின்ற.
எப்பா இவன் வேற வந்து எப்பா கோட்டு போடுப்பா. டேய் ஏற்கனவே புழுங்குதுரா இதெல்லாம் பண்ணும் போது இருறா, இதை வேற போட்டுனா ஓவரா ஊத்தண்டா இருறா. எதுக்காக இதை சொன்னேன்? நடுவில் இந்த மாதிரி உங்களை தூண்டி விடணும். எதுக்கு? வேற ஒன்று நம்பிக்கையா? சூப்பர். நீங்கள் வாரம் வந்துடுங்க. நிறைய தடவை நான் மறப்பேன், கொஞ்சம் ஞாபகம் பற்றினா நல்லாயிருக்கும். கர்த்தர் சொல்கிறாரு நம்பிக்கை. அதாவது என் தாசன் நான் தெரிந்து கொள்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கர்த்தர் உங்களை எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கார். அதனால தான் வந்திருக்கீங்க. உங்களால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு காரியம் ஆக போகுது. ஹலோ, இருக்கீங்களா? உங்களால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு காரியம் ஆகிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்கார்? தாயின் கருவில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கார். இல்லை அவருக்கு நான் செஞ்சிட்ட பேர் நான் எம்டி ஆகிடுவேனானா? அப்படி கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ எந்த அளவுக்கு செய்றியோ அந்த அளவுக்கு உனக்கு கூட கொடுக்கப்படுன்றார். ஆமென், ஆமென். இங்கே உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபை நான் தெரிந்து கொண்ட யேசுரனே என்ன சொல்றார்? கடைசியா பயப்படாத. கடைசியா சொல்ற வார்த்தை பயப்படாது. ஒரு வார்த்தையும் மணி முத்தான வார்த்தை. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யேசுரனே நீ பயப்படாத. ஏன் இதை சொன்னார் தெரியுங்களா? நேச்சுரலாகவே தப்பு செய்கிற ஆளுங்க பயம் கண்டிப்பாக வந்தே ஆகும். பழமொழி ஒன்று இருக்குது, எதனா ஒன்று சொல்லுங்களேன். உப்புக்குது, வேற உப்பு சாப்பிட்றவன் தண்ணி குடிப்பான். ஆனால் எனக்கு போன ஞாயிற்றுக்கிழமை இங்கே முடிச்சுட்டு அடையாறு ஆனந்த் பவனில் ஸ்வீட்டு வாங்கினேன். ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்றேன், இந்த பழமொழி ஞாபகம் வருது, உப்பு சாப்பிட்றவன் தண்ணி குடிப்பான். நான் ஸ்வீட்டு சாப்பிட்டேன்னா அதுக்கு தண்ணி தாக்கம் எடுக்குது. ஸ்வீட்டு சாப்பிட்டா கூட தண்ணி தாக்கம் எடுக்குதுங்க. உடனே தண்ணி குடிக்கணும்னு தோணுது. உங்களுக்கு தோணுதா? சுகரா? இல்லை சாப்பிட்டுக்கிறீங்கல்ல, தேன் மிட்டாய், பருப்பி, சொல்லுங்களேன். தண்ணி குடிக்கிறோம், எது சாப்பிட்டாலும் தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? அதுனா உப்பு தப்பு இல்லை. கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டா எனக்கு ஏதோ நடக்கும் அப்படின்ற பயமே தேவையில்லை. அதுக்காக தான் கர்த்தர் சொல்கிறார் பயப்படாத. இந்த 2000 சில காரியங்களை நான் சொல்லின்னு வரேன். ரொம்ப தைரியமாக போய் பாவம் கூட பண்ணுங்க. ஹலோ, இனிமேல் லைசன்ஸ்லாம் கமல் பாஸ்டர்னா சர்ச்சு பேர் கிருபையின் சபை. என்னத்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடணும்? கிருபை 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 கிருபை. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க, யாரும் வந்து தப்பு செய்யணும்னு யாரும் அந்தமாரி ஆளும் கிடையாது. அதனால தான் சொன்னேன், போய் தைரியமாக தப்பு செய்யணும். யாரும் தெரிஞ்சு தப்பு செய்கிற ஆள் கிடையாது. தெரியாமல் தப்பு செய்வோம், ஒரு சில சமயத்தை தெரிஞ்சே செய்வோம். ஆனாலும் அதை பர்மனெண்ட்டாக செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட ஆள் தான் நீங்கள். எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறேன், ஆயா மட்டும்தான் கையை தட்டுறாங்க. இந்த சமயத்தில் அவங்க எதனா தப்பு செய்வாங்களா? தட்டணும்னா நீங்கள் தான் தட்டணும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ தவறே செஞ்சால் கூட பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எதுக்கு? தப்பு செய்யறதுக்கா? தப்பு செய்யறதுக்கு இல்லை, தப்புனால வர விளைவுகளை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ வாழ்க்கை முழுவதும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீ நீதிமான். 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். காரணம் ஏன்னா உன்னுடைய நோக்கம் பாவம் செய்கிறது, பாவத்தை இச்சிக்கிறது, பாவத்தையே செஞ்சுன்னு இருக்கிறது உன்னுடைய நோக்கம் இல்லை. நீ விரும்புகிற என்னென்ன விரும்புகிற? இந்த பாவத்தை விட்டு நான் பரிசுத்தமாக தேவனுக்கு வாழணும்னு விரும்புகிறேன். அதனால தான் ஆலயத்தில் வந்து உக்காந்துக்கிறேன். ஆமென். எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த பாவம் செஞ்சால் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை என்ன பண்ணும், ஆட்கொள்ளும், எதனா ஒரு நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணினே இருக்கும், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு நல்லா தெரியும்.
தெரிஞ்சே செய்யற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தப்பு செஞ்சு பயப்பட பத்தியா? ஏதோ ஒன்று பசங்க செஞ்சாலோ, ஏதோ ஒரு நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடந்தாலும் பயப்பட பத்தி அப்போ சொல்றாரு, கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாத. நான் இந்த சத்தம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நீங்க தவறே செஞ்சா கூட அப்போ இந்த சத்தம் உங்களுக்கு நல்ல ஞாபகத்துக்கு வரணும். 1ஆம் தேதி கொடுத்த வாக்கு தத்துவம் இதுதான். நீ பயப்படும் நாளில் கர்த்தரை நம்பு, நம்பு. பயத்தை கிட்ட சேர்க்காதன்றார் கர்த்தர். சேர்க்காத, ஏமாத்துறாளே, அததான் சொல்றாரு. ஏமாத்துறார் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசுரனே, இஸ்ரவேலே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எல்லா சமயத்திலும், எல்லா நாட்கள்லயும், எல்லா காலங்கள்லயும் சொல்றாரு பாருங்க. ஏன் பயம் வருது அதையும் சொல்லிடணும். பயம் வருது சில சமயங்களில், சில நம்மளுடைய முதிர்ச்சி குறைவுனால, நம்மளுடைய சில சூழ்நிலைகளால் தவறே செஞ்சிடும். அதுக்கும் காரணம் இருக்கு பாருங்க. தேவனை விட்டு தூரம் போக போக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனைங்க நெருங்குதுன்னு அர்த்தம். யாரெல்லாம் இருக்கிறீங்க? தேவனை விட்டு தூரம் போக போக, தேவனை விட்டு தூரம் போனால் நம்ம யாருக்கு வாசலை திறக்கிறோம்? ஆட்டோமேட்டிக்காக வரோம் உள்ள. அப்போ தேவன்கிட்ட நெருங்க பிரச்சனைக்கு எவ்வளோ தூரவாகிறீங்க இருக்கிறீங்களா? புரியுதா? தேவன்கிட்ட நெருங்க ஏன் 1ஆம் தேதி தான் போகணுமா? கடவுளை தேடணுமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கடவுளை தேடணுமா? சிஸ்டர், இல்லையே. வாரத்தில் 7 நாள் 24x7 எல்லா நேரத்திலும் கர்த்தரை தேடணும். அதனுடைய ரிசல்ட்டாக ஞாயிற்றுக்கிழமை டைமுக்கு வந்து சர்ச்சை திறக்கிறனால காத்துன்னு இருக்கிறீங்களா? நான் இருந்தேன். பிரச்சனை எங்கே தெரியுங்களா வருது? தேவனிடத்தில் சேராமல், தேவனுடைய காரியங்களில் ஈடுபடாமல், தேவனோடு தொடர்ந்து நடக்காமல், தேவனோடு சேர்ந்து நம்மளுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் வளராமல் இருக்கும் போது தான் பிரச்சனைங்களுக்கு என்ன ஆகுது? வாய்ப்புகள் கிடைக்குது. அதை தடுக்கணும்னா ஒன்று தான், தேவனோடு நெருங்கணும். அது எப்படி? வேதத்தை வாசிக்கிறது, ஜபிக்கிறது, தேவ பிள்ளைகளோட ஐக்கியமாக இருக்கிறது, தேவ சபையில் ஐக்கியமாக இருக்கிறது, சபையிலுடைய காரியங்கள் மேலே கொஞ்சம் நாட்டமாக இருக்கிறது. கொஞ்சமாக சொல்லிட்டேன், சாரி, ஜாஸ்தியாகவே நாட்டமாக இருக்கிறது. தேவனுக்காக ஊழியம் செய்கிறது. இதெல்லாம் வந்து தேவனோட நெருங்கிறதுக்கான அடையாளங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணோன்னா, இப்படியெல்லாம் வேற சொன்னால் வேற கோச்சிப்பீங்க. 1ஆம் தேதி பிரதர் இந்த பிரச்சனை இருக்குது பிரதர், எனக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர் நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் திரும்பி நின்று சொல்லாமா அந்த வார்த்தையை? தேவனை விட்டு தூரமான துரோகிங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். கேட்கல? இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு பார்க்குற, திரும்ப சொல்ல வைக்கிறேன். தேவனை விட்டு தூரமாக போன ஆட்களுக்கு என்ன பண்ணுறேன்? பிரச்சனையை உள்ள வாங்கின ஆட்களுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போது தேவனோட நெருங்கும் போது தான் என்ன ஆகுது? பிரச்சனைங்க நம்ம வாழ்க்கையை விட்டு விலகுது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறது என்னன்னா, நீ பயப்படாத. எந்த சமயத்திலும் வந்து காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கார். ஆமென். எந்த சமயத்திலும் தேவன் கிருபை மிகுந்தவர். ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, ஒரு ஊழியக்காரர், நல்ல அனுபவமாக இந்த ஊழியக்காரர். பழைய ஏற்பாட்டில் கிருபாசனம் பெட்டி இருந்தது. கிருபாசன பெட்டி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் தேவன் இருந்தார். பழைய ஏற்பாட்டு அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில். அந்த கிருபாசனத்தை பெட்டிக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, உடன்படிக்கை பலகை, 10 கட்டளை, அதோட அப்பம், வானத்தில் மண்ணா, வானத்திலேருந்து வந்த மண்ணா,
ஆரோனுடைய துளிர்த்த கோல் இதெல்லாம் இருந்தது பாருங்க. அதன் மேலே கர்த்தர் என்ன பண்ணார்? உட்கார்ந்தார். கிருபை, அதனுடைய பேரை கிருபையின் ஆசனம். சொல்லுங்க எல்லாரும், கிருபையின் ஆசனம், கிருபாசனம். எங்க உட்கார்ந்து இருக்காரு? அம்மா, இந்த மாதிரி ஒரு பெட்டி, இந்த மாதிரி பெட்டி, அதுக்கு கீழே 10 கட்டளை இருக்குது. கொலை செய்யாத, ஜெபேஸ் கொலை செய்யாத, யாரோ ஒருத்தர் சொல்ற, விபச்சாரம் செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, களவு செய்யாத, உன் தகப்பனை தாயம் கனம் பண்ணு, என் நாமத்தை வீணில வழங்காத, என்னை ஏன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படியெல்லாம் அது என்ன இருக்குது? அடியில் இருக்குது. எங்கே உட்காந்துக்கிறாரு? நியாயப்பிரமாணம் கீழே இருக்குது, அதான் அது மேலே உட்காந்துக்கிறாரு. அது பேர் என்ன? கிருபாசனம். சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ நியாயப்பிரமாணங்கள் 400 சில்லற சொல்கிறாங்க, அவ்வளோ நியாயங்கள் இருந்தாலும், ஆனால் கர்த்தர் உட்கார்ந்து இந்த இடம் பேர் என்னது? கிருபாசனம். எவ்வளோதான் சட்ட திட்டங்களும் நியாயப்பிரமாணங்களும் விதிகளும் எல்லாமே இருந்தாலும், ஆனால் கர்த்தர் உட்கார்ந்து இந்த இடம் பேர் என்னது? கிருபையில் உட்கார்ந்து இருக்காரு. அந்த பழைய ஏற்பாட்டில் போய் நீங்கள் சில காரியங்களை பார்த்தீங்கன்னா கிட்ட வர முடியாது. உள்ளே வந்தானா, பாவத்தோடு உள்ளே வந்தானா ஆசாரியம் செத்தான். ஆனால் அந்த மாதிரி இடத்துல கர்த்தர் கிருபையாக உக்காந்துருக்காருன்னா, நியாயப்பிரமாண காலத்திலேயே கர்த்தர் எங்கே என்ன பேரை வச்சு உக்காந்துருக்காருன்னா, கிருபையா. நான் அந்த காலத்திலே நான் இருக்கிறேன். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்போ கிருபையை பேசுகிற, கிருபையை பிரசங்க யாரு? இந்த காலம் கிருபையின் காலம். ஐயோயோ, ஒரு பக்கம் பார்க்க போனா தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரு. அவரு இந்த பூமியை உண்டாக்குறதுக்கு முன்னமோ, இந்த பூமி கடைசியா அழிய போறதுக்கு அந்த காலத்திலையும், இந்த எல்லா காலத்திலையும் கர்த்தர் கிருபையாதான் இருக்கிறாரு. கிருபையாதான் இருக்கிறாரு. கிருபையாதான் இருக்கிறாரு. பா, இந்த கிருபைய குறித்த, தேவனை குறித்த, தேவனுடைய அன்பை குறித்த ஒரு புரிதல் இல்லாம, அவர் பெற்ற நன்மைகளை நினைக்காம மறந்தாதான் பிரச்சனையே. இன்னொரு பிரச்சனை இதுதான், கவனிங்க. ஒன்று தூரமாக போகிறது, இன்னொன்று மறக்கிறது. தேவனுடைய நன்மைகளை மறக்கிறது, அவர் செஞ்ச நன்மைகளை மறக்கிறது. எடுத்துக்கொள்வோம் லூக்கா 17. லூக்கா